என் பேர் பிரேம்குமார். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துன்னு இருக்குது. ஒரே தேவையில்லாம வந்தாலும் அலிகேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாக்காரன் வேலை செஞ்சிருந்தாப்புல. அவங்க அப்பாவே அச்சு தொத்திட்டாங்க. இப்போ மருமகளும் பையனும் தொத்திட்ட உடனே அவங்க 2 பேரும் அப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ அவங்க பையன் இது மாதிரி பண்ணின்னு தேவையில்லாத வேலை செஞ்சுனுக்கிறாப்புல. ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த மாதிரி வேலை செய்யறது எவ்வளோ தப்பு. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்கும் அது கோயில் கட்டி. அந்த 12 வருஷத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து போர் போடுறதுல இருந்து எல்லாமே பிரச்சனையில தான் முடிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, காவல்துறையை ஒரு தீர்வு எடுத்துட்டு இனிமேந்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல கண்டனம் தெரிவிக்கணும். தேவையில்லாம கார் எடுத்துட்டு அங்க நிப்பாட்டிடுறாங்க. கோயில்ல பக்தர்கள்லாம் எப்படி சாமி கும்பிடுவாங்க? 5ஆம் தேதி கிருத்தி இது வருது, சகட சதுர்த்தி வருது, சரிங்களா? அது எல்லாமே எல்லாருக்கும் இந்த தேங்காய்லாம் உரிச்சு கொடுக்கணும். அந்த வேலை செய்யறதுக்கு தடங்களா இது பண்ணின்னு இருக்காங்க. அதனால தேவையில்லாத ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கிறதுனால கோயிலுக்கு வர பக்தர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அதனால இது கரெக்டான தீர்வு தேவைப்படுது. அதை தயவு செய்து காவல்துறை இடத்துல இருந்து நம்மளுக்கு வேணும்னு வேண்டிக் கொள்கிறோம். பேரு அமுல். நாங்க காலங்காலமா இங்க சாமி கும்பிட்டு விநாயகர் சுந்தர விநாயகர் கோயில். விநாயகர் கோயில்ல சங்கட சக்தி வரும்போதெல்லாம் இங்க தேங்காய் கட்டுவோம், எல்லாம் கும்பிட்டு இருக்கோம். இப்ப அவங்க ஏற்கனவே இந்த மாதிரிதான் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி தகராறு பண்ணும் போது கோர்ட்ல போய் இது பண்ணி ஆர்டரும் வாங்கிட்டோம். நாங்க பின்பக்கம் இருக்காங்க, அவங்க கிறிஸ்டின் இது இருந்தாலும் நாங்க வழி விட்டு அந்த பக்கம் வழி விட்டு எல்லாமே நாங்க இது பண்ணி விட்டுருக்கோம். இப்ப நீங்க கார் எடுத்து விட்டுட்டு அந்த பைக் எடுத்து விட்டு சாமி கும்பிட விடாம தேங்காய் கட்ட விடாம எங்களை ரொம்ப இந்த பக்கம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அந்த மாதிரி நீட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதுனா மத பிரச்சனைய தூண்டுறாங்களா? நாங்க எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறோம். எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கும் போது இவங்க இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அப்ப என்ன பண்றது? நாங்க பொதுமக்கள் என்ன பண்ண முடியும்? நாங்க போராட்டம் தான் பண்ண முடியும். இப்ப எடுக்க சொல்லினா அவங்க எடுக்கவே முடியாதுன்றாங்க. 20 நாளா அங்க விட்டு வச்சிருக்காங்க இந்த காரை. இப்ப நாங்க தேங்காய் கட்டுறதுக்கோ ஒரு கோயில்ல ஒரு சாமி கும்பிடுறதுக்கோ சங்கடகர சதுர்த்தி வருது நாளைக்கு. இப்ப நாங்க அதுக்கோசம் தான் இப்ப நாங்க போராட்டம் பண்றோம். இத எடுக்கணும். நாங்க ஃப்ரீயா இந்த கோர்ட் ஆர்டர் கூட மதிக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என்னுடைய வீட்டோட வாசல் நிப்பாட்டு இருக்கும். வாசல் வழி கிடையாது, அவங்களுடைய வாசல் அந்த பக்கம் இருக்கு வழி. அவங்க அந்த பக்கம் கட்டி வச்சுக்கிறத அந்த பக்கம் வீடை கட்டிட்டு அந்த பக்கம் வழி அவங்க அடிச்சுட்டு வேணும்னே இந்த பக்கம் வழியை இது பண்ணி வச்சிருக்காங்க. கொடுத்துருக்கோம். காவல்துறையில எடுத்து ஏற்கனவே இது பண்ணி கொடுத்தாங்க, மறியல் பண்ணி திருப்பியும் இது அப்புறம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லயும் நாங்க ஆர்டர் வாங்கி வந்தாச்சு. திருப்பியும் இப்ப இந்த மாதிரி பண்றாங்க. எந்த இடத்துல என்ன பிரச்சனை தெளிவா என்னுடைய பேர் பிரபு, பாரத் இந்து முன்னுடைய மாநில தலைவராக இருக்கேன். சென்னை பெரம்பூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் குறைஞ்சது 65 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் இருக்கு. இங்க பொதுமக்களுக்கு மிகப்பெரிய குறைகள் தீர்க்கக்கூடிய சுந்தரமூர்த்தி விநாயகரா இங்க காட்சி தந்துட்டு. இங்க மாசம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாம்பர மக்கள் எல்லாமே தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இந்த இளநீர் கட்டி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்று மாதம் புதுப்பிச்சுட்டு போறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சடங்கு நிகழ்ச்சியாகவும் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு விநாயகர் மேல இருக்கக்கூடிய அதீத பக்தியால இந்த பொதுமக்கள் குறைஞ்சது சங்கட சதுர்த்தி அன்று பாத்தீங்கன்னா மாசம் 1000க்கு மேற்பட்டவங்க இந்த பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பகுதி முழுவதும் பிரைவேட் லேண்ட். விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்க இடமும் பிரைவேட் லேண்ட் தான், தேங்காய் கட்டக்கூடிய இடமும் பிரைவேட் லேண்ட் தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க ஒரு 5 பேர் சந்தையில வீடு வாங்கி வச்சுட்டு இந்த இடத்தையே இது எங்க வழி, இது இந்த வழியில போறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும், இந்த இடத்துல நீங்க தேங்காய் கட்டக்கூடாது, கோவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. அந்த பக்துவாச்சலம் சொல்லிட்டு அந்த நபரும் அவருடைய மகன் காரல் மார்க்ஸ் சித்தார்த் என்னக்கூடிய நபரும் வேண்டுமென்ற பிரச்சனை செய்து இந்த கோவில் நிர்வாகம் செய்யக்கூடிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க மேல பொய்யான ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. SCH தாழ்த்தப்பட்ட ஆணையத்துல புகார் கொடுத்து என்னை ஜாதியை சார்ந்து இவங்க திட்டாங்க சொல்லி
புகார் கொடுத்திருந்தாரு. அதை காவல்துறை முழுமையாக விசாரிச்சு இந்த புகார்ல வந்து முழுவதும் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி ஒரு கோர்ட்டுக்கு போனாரு. கோர்ட்ல வந்து சிபிசிஐடி விசாரணை பண்ண சொன்னாங்க. சிபிசிஐடி விசாரணை செய்து இது முற்றிலும் இவர் கொடுத்த புகார் வந்து பொய், காழ்ப்புணர்ச்சியாக போய் புகாரை கொடுத்திருக்காரு சொல்லி அதுவும் வந்துட்டு நீதிமன்றத்துல வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப கொஞ்ச நாள் வந்து காவல்துறையும் இங்க வந்து முழுமையா விசாரணை செய்து இந்த காரெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அகற்றி கொடுத்தாங்க. காவல்துறையும் வந்து இது நியாயமானது வந்து கோவில் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அந்த காவல்துறை அதிகாரி மேலும் இவர் வந்து ஜாதியை சார்ந்து ஒரு பொய் புகாரை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபடுறாரு. என்ன ஜாதி என்ன ஜாதி இல்ல எஸ்சி அந்த ஜாதியை நம்ம பேச விரும்பல. ஜாதியை சொல்லி அவங்க பிரச்சனையை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. எஸ்சி புகார் கொடுத்திருக்காரு. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுவே ஒரு புகார் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப வந்து இந்த பிரைவேட் இடத்துல இப்ப 10 நாள் முன்னாடி இந்த காரை நிறுத்திட்டு வேண்டுமெனே வந்துட்டு தன்னுடைய வேண்டுதலை வந்து பொதுமக்கள் நிறைவேற்றாத அளவுக்கு இங்க காரை நிறுத்திட்டு வேண்டுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா அறங்காவலர் குழு சார்பாகவும் கோவில் HRNC சார்பாகவும் காவல் நிலையத்தில் முறையா புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறையும் பேசி இவங்களை கூப்பிட்டு பேசி வண்டியெல்லாம் எடுக்க சொல்லி அறிவுறுத்துறாங்க. காவல்துறை பேச்சையும் கேட்க மாட்டோம், பக்தரோட பேச்சை நாங்க கேட்க மாட்டோம், நாங்க வந்து உங்க வேண்டுதலை தடுப்போம், நீங்க சாமி கும்பிட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஒரு பிரச்சனையை இவங்க உருவாக்குறாங்கன்னு சொல்றது இது எந்த வகையிலும் நியாயம் இல்ல. இல்ல அது மாதிரி இப்ப பேசுறாங்க. அந்த லேடியா வந்து இப்ப பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா அதுல நீங்க சாமி கும்பிடுறீங்க, இங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, எங்க இடம் நாங்க எங்கதான் வந்து நாங்க இருப்போம், நாங்க அப்படிதான். நான் என்ன கேக்குறேன்னாக்கா எதுவா இருக்கட்டும் நீங்க புகார் கொடுங்க, காவல்துறை விசாரிக்கட்டும், அது நியாயத்தின் அடிப்படையில அவங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு அதன்படியில சரியான முறையில உங்களுக்கு தீர்வு இல்ல நீதிமன்றத்துக்கு போங்க. நீங்க வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறீங்கன்னு சொன்னா இது வந்து பெரிய தவறு. அதனால எங்களுடைய ஜனநாயக உரிமை நிலைநாட்ட நாங்க வீதிக்கு வந்திருக்கோம். காவல்துறை சரியான முடிவு எடுப்பாங்க நினைக்கிறோம். இந்த காரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை இருக்கு. சார் இதே போல வந்து இதே சம்பந்தமாவே வந்து சூளை போஸ்ட் ஆபீஸ் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த கோயில வந்து இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர்கள் வந்து உட்காந்து பக்த கோடிகள் வந்து இடையூறாவே செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு செய்தியும் வந்து வெளியே வந்திருந்தது. இது சம்பந்தம் முகநூல் பக்கம் தவறான இருக்கக்கூடிய வார்த்தைகள் சமூக ஆர்வலர்ன்ற பேர்ல வந்து ஒருத்தர் சசின்ற ஒரு நபர் வந்து தவறான பதிவுகள் வந்து ஈடுபடுறாரு. பக்த கோடிகள் உள்ள சென்று வரக்கூடிய இடத்துல 4-5 பேர் வந்து உட்கார்ந்து இந்த போல இடையூறா செய்துட்டு வராரு. இது எப்படி பாக்குறீங்க? இது சம்பந்தமா காவல்துறை வந்து அது தகவல் நாங்க முழுமையா விசாரிச்சோம். அவங்க வந்து அது ஒருத்தருடைய தனிநபருடைய பின்னாடி வீடு இருக்கு, அவருக்கு ஆதரவா தான் வந்துட்டு அது நியூஸ் 7 வந்து தவறா பயன்படுத்திட்டாங்க. அது முற்றிலும் அது பொய்யான ஒரு புகாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது முழுமையா வந்து நாங்க விசாரிச்சது மட்டுமல்ல, நாங்க ஆய்வும் போய் நேர்லயே நாங்க நடத்துறோம். அது அந்த தகவல் வந்து முற்றிலும் வந்து அது பொய்யான இல்ல. அதுல வந்து என்னன்னாக்கா விபத்துகள் ஏற்படுது, அதனால சம்பவமே எதுவுமே இல்ல. நீங்க சொன்னீங்க இல்ல ஒரே நிமிஷம். அந்த விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கான அதுவே வந்து நேரடி ஒளிபரப்பு நடந்திருக்கு. சொல்லிடுறீங்க செய்தி வந்து சொல்லிடுறேன். இல்ல அதேதான் அதே பிரச்சனை தான் அங்கேயும். சொல்லுங்க. விபத்துகள் ஏற்பட்டு நேரலை காட்சியில வந்து விபத்து ஏற்பட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவுமே சொல்லல. இது போல வந்து 4 பேர் உட்கார்ந்து இடையூறா வந்து பக்தர்கள் இடையூறா இது பண்றாங்க. இருக்கக்கூடிய ஷீல்டுகள் வந்து அகற்றணும். ஏன்னா அதனாலதான் வந்து திரும்பக்கூடிய இடத்துல ஒரு தகுதி எடுத்திருக்காங்க. அந்த விபத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அது நியூஸ வர வச்சு வேணுமே ஒரு விபத்து மாதிரி ஒரு டிராமா வந்து அரங்கேற்றாங்க. அந்த விபத்து நடத்தினவரு இல்ல அது விபத்து ஆட்டோல வீண்டாங்க இல்லையா, அவரையும் நாங்க வந்து பேட்டி எடுத்து வச்சிருக்கோம். நீங்க தேவைப்பட்டுனா அந்த பேட்டி எடுத்து நான் உங்களுக்கு தரேன். நீங்க அந்த பேட்டியை வந்து ஒளிபரப்பு தயாரா தான் பொதுமக்களை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து அங்க இருந்த பொதுமக்கள் யாருமே வந்து பேட்டி இல்ல அந்த பேட்டி கொடுத்தவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு தனிநபருக்கு ஆதரவா தான் செயல்பட்டாங்க. வணக்கம். ஆர்டி பிரபு, பாரத் இந்து முன்னணி மாநில தலைவர். சென்னை பெரம்பூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் 65 ஆண்டு காலமாக இப்பகுதியில் மக்கள் குறையை தீர்த்து வரக்கூடிய விநாயகர் ஆலயம் இப்பகுதியில் அமர்ந்திருக்கின்றது. மாதந்தோறும் சங்கட சதுர்த்தி அன்று நடுத்தர மக்கள் மட்டும் அல்லாமல் நோயில் ஏற்பட்டவர்களும் சரி, சமூகத்தில் இருப்பவர்களும் சரி, பொதுமக்கள் அனைவருமே இந்த விநாயகர் கோவிலில் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தேங்காய் கட்டும் முறை, அதாவது தமிழகத்திலே பெரும்பாலான கோவில்களில் கிடையாது. இது வந்து இந்த கோவிலில் இருக்குது மிகப்பெரிய சிறப்பு. நிறைய ஊடகங்கள்லாம் இந்த செய்தியெல்லாம் வந்திருக்கு. இங்க வந்து மாதந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இங்க வந்து தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காகவும் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேறுவதற்காகவும் தேங்காய் கட்டி வழிபடுவது வழக்கமாக உள்ள ஒரு ஆலயம். இந்த ஆலய பகுதியில கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வீடு வாங்கிட்டு வந்துட்டீங்க. வேண்டுமென்றே இந்த ஆலயத்தினுடைய புகழ்களை கெடுப்பதற்காகவும் இந்த ஆலயத்தை வரக்கூடிய பக்தர்களை தடுப்பதற்குடைய ஒரு கெட்ட எண்ணத்துல இந்த ஆலய நிர்வாகிகளை மனதை வந்து சீர்குலைக்கும் வகையில வேண்டுமென்னு காரை விடுறது, இது வழி எங்களோட வழி, இதை நீங்க சாமி கும்பிட கூடாது, இது எல்லாமே வந்து பிரைவேட் இடம், கார்பரேஷன் இடம் கூட இது கிடையாது.
இது வந்து முழுவதுமா கோவில் இருக்கிறது பிரைவேட் இடம், தேங்காய் கட்டக்கூடிய இடமும் வந்து பிரைவேட் இடம் தான். அப்படி இருக்கும்போது இவங்க வேணும்னு ஒரு பிரச்சனை பண்ணி இவங்க மேல பொய் புகார் கொடுத்து SC/ST ஆணையத்துல ஆக்ட்ல வந்து பொய் புகார் கொடுத்து காவல்துறையும் இதை வந்து முழுமையா விசாரிச்சு இவர் கொடுத்த புகார் வந்து முழுவதும் வந்து முகாந்திரம் அல்ல, வேண்டுமென்றே பொய் புகார் கொடுத்திருக்காருன்னு சொல்லி இந்த விசாரணையை வந்து ஒத்தி வச்சாங்க. மேலும் காவல்துறை வந்து சரியான முறையில் விசாரணை செய்ய சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாரு. இந்த பக்தவாச்சலம், கார்ல் மார்க்ஸ், சித்தார்த் என்னக்கூடிய நபர்கள் தான் இந்த செயலை செய்யறாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றமும் சிபிசிஐடி விசாரணை கேட்டாங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிபிசிஐடி விசாரணை செய்து சிபிசிஐடி விசாரணையிலையும் இது முழுவதுமா வந்து இவர் கொடுத்த SC/ST ஆக்ட் புகார் முற்றிலும் பொய் என்று சொல்லிட்டாங்க. இவங்களும் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கையும் வந்துட்டு முடிச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. அது முடிஞ்சு முடிஞ்ச பிறகும் இவருடைய மனக்குமுறல் வந்து ஆறல. கோவில் மேலும் மேலும் இந்த புகழ்ச்சி அடையுது. கோவில் வந்து பிரபலம் அடைவதால இவர் வந்து வேண்டுமெனே என்ன பண்றாரு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கோவிலுடைய இந்த வேணும் இவங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும், கோவிலுடைய புகழை கெடுக்கணும், வரக்கூடிய பக்தர்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல காரை வேண்டும்னே இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பக்தர்கள் வேண்டுதலுக்காக இந்த பகுதியில வந்து தேங்காய் கட்டக்கூடிய பகுதியில வேண்டுனே வந்துட்டு இந்த காரை வந்து இங்க நிறுத்திட்டு 10 நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. முறையா இவங்களும் வந்துட்டு காவல்துறை அணுகி புகார் கொடுத்திருக்காங்க. HRNC 8 மாசத்துக்கு முன்னாடி கோவில் எடுத்திருக்காங்க. HRNC சார்பிலையும் புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறையும் இவங்களை கூப்பிட்டு கார்லாம் வந்து அறிவுறுத்திருக்காங்க, கார் எடுக்க சொல்லியிருக்காங்க. காவல்துறை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இது வந்து பிரைவேட் இடம், காவல்துறை என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு வேணும் கார் விட்டு நிக்க வச்சிருக்காரு. இப்போ இது வேற வழி இல்லாம பொதுமக்களும் இங்க தேங்காய் கூட்டணும், நாளைக்கு வந்து சங்கட சதுர்த்தி எங்களுக்கு வேலை நிறைவேற்றணும்னு சொல்லி வந்திருக்காங்க. இவன் கார் எடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்றதுல மக்கள் வந்து ஜனநாயக ரீதியில போராட்டம் நடத்திருக்காங்க, வீதிக்கு வந்திருக்காங்க. இப்ப காவல்துறை எல்லாம் வந்து அவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. நான் காரை எடுக்க மாட்டேன்னு சொல்றது வேண்டுமென்று ஒரு மத பிரச்சனையை, கிறிஸ்தவத்துக்கும் இந்துவத்துக்கும் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவங்க ஏற்படுத்துறாங்க. காவல்துறை சரியான முறையில் அணுகி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவர் சரியான முறையில் அவங்க கேட்கல சொன்னாக்கா அடுத்தது அயலாக்க பார்த்தா நாங்க முறையிடலான் இருக்கோம். காரை எடுக்கிறதுக்கு உண்டான காரை எடுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு பொதுமக்களும் நாங்களும் போக மாட்டோன்றத தெரிவிச்சுக்கிறோம். நாங்க இந்த விநாயகர் கோயிலுக்கு எப்பவும் மாசம் சங்கட சதுர்த்தி வந்து சாமி கும்பிட வருவோம். வந்தா இந்த இப்போ வந்து அவங்க வந்து இந்த கிறிஸ்டின் கார் எடுத்து வந்து விட்டுட்டு இந்த பைக் எடுத்து வந்து விட்டு இங்கே ஏன் கும்பிட்றீங்க, இங்கே ஏன் கட்டுறீங்கன்ட்டு இல்லை, நாங்கள் வந்து காலங்காலமாக வந்து கட்டின்னு இருக்கோம், 40 வருஷமா இருக்குது சாமி வந்து நாங்கள் இங்கே வந்து இது பண்ணிட்டு இருப்போம். அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி தான் தகராறு பண்ணும் போது நாங்கள் இதே போல காவல்துறை கிட்ட சொல்லி அவர் அகட்டி விட்டு இப்ப கூட சார் ஒரு 10 நாளா நிறுத்தி வச்சிருக்காங்க. 10 நாளா நாங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்கள வந்து ஸ்டெப் எடுத்தாங்க. ஆனா அப்பவும் நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. கோயில் எடுங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் கோயில் எடுக்க முடியும்? இப்ப அவங்க ஒரு மாதா சிலை வச்சு கும்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நாங்க அந்த மாதிரி ஒரு அராஜகம் பண்ணா அவங்க சும்மா இருப்பாங்களா? கோயில் எடுப்பாங்களா? அது எப்படி சார் எடுக்க முடியும்? எடுப்பாங்களா? அதுதான் சார் இப்போ எங்களுக்கு தேவை வந்து ஆக்டிவா எடுக்கணும், கார் எடுக்கணும் சார். இப்போ வியாழக்கிழமை சங்கட சக்தி எல்லாம் தேங்காய் கட்டுறதுக்கு பந்தல் போறதுக்கு எல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து மக்கள் உட்காந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து வண்டி நிறுத்திட்டு எங்களுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த கார் எடுக்கணும், வண்டி எடுக்கணும். எங்களுக்கு வந்து கோயிலுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கொஞ்சம் பண்ணி விடுங்க. நாங்க இப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க விட்டுங்க, முடிஞ்ச உடனே பூஜை முடிஞ்ச உடனே 2 நாளைக்கு மட்டும் எடுத்து அப்படி விடுங்கன்னா கேட்க மாட்டேன்றாங்களே. இப்போ வந்து நாங்கள் வண்டி எடையை எடுத்துட்டு கோயில் வேலை முடிஞ்ச உடனே விடுங்கன்னு கூட நாங்கள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வந்து ஸ்டெப் எடுத்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அப்பவுமே வண்டி எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்காங்க. இப்போ 10 நிமிஷம் டைம் சொன்னாங்க, இன்னுமே வந்து எடுக்கவே இல்லை. 10 நிமிஷத்துக்கு மேல 1 hour ஆகுது, இன்னும் வெளியே வரல. வழி வந்து அவங்களுக்கு அந்த பக்கம் இருந்துச்சு சார் வழி. இப்போ வந்து அந்த வழியை மூடிட்டாங்க. ஆனா வந்து நாங்க போக்குவரத்து வழியை வந்து நாங்க மறிக்கவே இல்லை சார். ஆனா இப்ப எங்களுக்கு வந்து கார் விட்டுக்கிறதோ வண்டி விட்டுக்கிறது தான் சார் பிரச்சனை. அவங்களுக்கு நாங்க வழி போறதோ வர்றதோ நாங்க எதையுமே தடுக்கல. எங்களுக்கு கோயில் வேலை முடியணும். ஏன்னா 1000 பேர் வந்து சாமி கும்பிட்ற இடம், இது வந்து பொதுவான இடம். அந்த இடத்துல வண்டி விட்டு வச்சுட்டு ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களுக்கு அதை வந்து பூர்த்தி பண்ணி கொடுங்க.